வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை ஸ்டைல் வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, சோம்பு, உப்பு கொஞ்சமாக போட்டு வடை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டு அதில் குட்டி குட்டி பக்கோடா மாதிரி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே வேகாது. அதனால் சிம்லேயே வச்சு பக்கோடா மாதிரி நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும், லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு சூடான பிறகு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்காதீங்க, பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க, வடைக்கறிக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வெங்காயம் வதங்க இருக்கக்கூடாது, ப்ரௌன் கலரில் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் வெங்காயம் வதங்கினது. இஞ்சி பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் காஷ்மீரி சில்லி ஒரு 1.5 ஸ்பூனு, சோம்பு வெறும்னா சோம்பு அரைச்ச பவுடர் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி ஒரு 1.5 ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட நல்லா வதங்கட்டும் தக்காளி. கொஞ்சமாக கொத்தமல்லி லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வதங்கும் போது கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இது 2 கருவேப்பிலை இது 3 சேர்த்துக்கோங்க. நம்ம பொரித்து வச்ச பக்கோடாவை மிக்சியில் ஒரு சுற்றுனிங்கன்னா அது நல்லா பொடியாகிடும். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு மசாலாவோட இந்த பொடிச்சு வச்ச பக்கோடாவும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பொடிச்சிடாதீங்க, கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி பக்கோடாவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாம், இந்த சமயம் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கணும். நல்லா தாராளமாக தண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த வடை எல்லாம் இந்த மசாலா எல்லாம் தண்ணி இழுத்துக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வைக்கணும், தண்ணியாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ லாஸ்ட்டாக பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு துளி சர்க்கரை போடணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரை போட்டு குக்கர் மூடி 1 விசில் விட்டிங்கன்னா நல்ல சூப்பரான வடைக்கறி தயாராகிடும். இதை இட்லிக்கு, சப்பாத்தி, பூரிக்கு சைடிஷாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.